உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்ப மீண்டும் என்னை காணும் பொழுது உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். அங்கே இயேசு கிறிஸ்து இறப்புக்கு பிறகு இயேசுவை பார்க்கவில்லை. ஆனால் 3 நாள் கழித்து மறுபடியும் அவர்கள் உயிர்த்தது பிறகு இயேசுவை பார்க்கிறார்கள். அப்போ மீண்டும் இயேசுவை காணுகின்ற பொழுது ஆரம்பத்தில் பயந்தாலும் பிறகு அளவற்ற மகிழ்ச்சியை அவர்கள் பெறுகிறார்கள், மீண்டும் காணுகிறார்கள். அதுபோல் ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது தனக்குள் இருக்கிற இயேசுவை இழந்து விடுகிறான். ஆனால் பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பல்லவகத்தின் நிச்சயத்தை கொண்டு கடவுளுடைய கட்டளைப்படி வாழுகின்ற பொழுது மீண்டும் இயேசுவை காணக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறான். ஆக மீண்டும் காணுகின்ற பொழுது, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற பொழுது, பரிசுத்தமாக்கப்படுகின்ற பொழுது, இறைவார்த்தைப்படி வாழுகின்ற பொழுது, இதோ உமது அடிமை என்று கடவுளுடைய திருவுளத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது நமக்குள் மகிழ்ச்சி வருகிறது. நம்முடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய், நம்முடைய துயரமெல்லாம் மகிழ்ச்சியாய் மாறுகிறது. யோவான் நற்செய்தி 15 வாசிக்கிறோம், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனுக்குள் இருக்கும் என்றால் எது விரும்பி கேட்டாலும் அருளப்படும், எதை கேட்டாலும் கடவுள் கொடுப்பார். அப்போ அவனுக்கு மகிழ்ச்சியை கடவுள் கொடுக்கிறார். அதுதான் பிலிப்பியர் 4:4 ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று மீண்டும் சொல்லுகிறேன் சொல்லி பவுலடியார் சொல்லுகிறார். எப்போ ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? இறைவார்த்தை நமக்குள்ளும் நாம் அவருக்குள் இருக்கின்ற பொழுது தான் ஆண்டவரின் மகிழ்ச்சி நமக்குள் இருக்கும். நம் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும், நம்முடைய துயரமெல்லாம் மகிழ்ச்சியாய் மாற, நம் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற இத்தகைய அனுபவத்தில் நாம் பயணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.